திருவாரூர் மாவட்டத்தில் 5000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட பருத்தி பயிர்கள் கோடை வெப்பம் மற்றும் பூச்சி தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் 40,000 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. 60 நாட்கள் வயதுடைய பருத்தி பயிர்களில் 2 அல்லது 3 முறை பருத்தி பஞ்சுகளை எடுத்து விற்பனை செய்யலாம் என்பதால் மற்ற பயிர்களை விட பருத்தி சாகுபடியில் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். இந்நிலையில் கோடை வெப்பம், வறட்சி, மின்சார தட்டுப்பாடு உள்ளிட்டவற்றால் பருத்தி பயிர்களுக்கு தண்ணீரை பாய்ச்ச முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. திருவாரூரை அடுத்த நாகராஜன் தோட்டம், மேலமணலி, கமலாபுரம், கீழமணலி, வடபாதி மங்கலம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 5000 ஏக்கர் பருத்தி பயிரில் அஸ்வினி பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. பருத்தி காய்கள் செடிகளில் இருந்து உதிர்ந்து வருகின்றன. ஏக்கருக்கு 900 ரூபாய் செலவில் பூச்சி மருந்துகள் அடித்தும் பலனில்லை என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வாங்கி போட்டு நாங்கள் உரம் இதெல்லாம் பண்ணி பாருக்கெல்லாம் கிழிச்ச பிறகு நல்லா பயிர் வந்துச்சு. வந்த பிறகு இந்த அஸ்வினி பூச்சி, அது சப்பாத்தி பூச்சியெல்லாம் தாக்குது. கிட்டத்தட்ட 30-40 போல் செலவு பண்ணியிருக்கோம். அரசாங்க அதிகாரிகள் பார்வையிட்டு மானிய விலையில் எங்களுக்கு பூச்சிக்கொல்லி வழங்குமாறு உங்களை கேட்டுக்கிறோம். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.